பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم. صدق الله العلي العظيم. அந்த சம்பவத்தில் அவதூறு கற்பித்தோர் உங்களில் ஒரு குழுவினரே, ஆனால் அதை உங்களுக்கு தீங்காக கருதாதீர்கள், மாறாக அது உங்களுக்கு நன்மையே. அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் தேடிக்கொண்ட பாவம் அளவுக்கு தண்டனை உண்டு. அவர்களில் யார் அதில் பெரும் பங்கு வகித்தானோ அவனுக்கு பெரும் வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, அந்த சம்பவத்தில் அவதூறு கற்பித்தோர் உங்களில் ஒரு குழுவினரே என்று சொல்கிறார். அந்த சம்பவம் எந்த சம்பவம்? அதாவது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது தவறான குற்றச்சாட்டை கூறியவர்கள் ஒரு குழுவினரே என்று சொல்கிறார். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹஜரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்துக்கு போனாலும் தங்களோடு ஏதாவது ஒரு மனைவி அழைத்து கொண்டு செல்வார்கள். முதல்ல சீட்டு குலுக்கி போடுவாங்க. எந்த மனைவியுடைய பேர் வருதோ அந்த மனைவியை கூட்டிட்டு போவாங்க அந்த யுத்தத்தில். அந்த அடிப்படையில் பனு முஸ்தலக் என்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போட்டாங்க. தங்களோட மனைவிமாருடைய பேரை எழுதி சீட்டு குலுக்கி போடும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பேர் வந்துச்சு. அப்போ அந்த யுத்தத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. போய் அந்த யுத்தத்தில் வெற்றியோட திரும்பி வருகிற பொழுது ஒரு இடத்துல, இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது தங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கொஞ்சம் ஓய்வு கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால், முதல்ல கிளம்பி போவாங்க, பின்னால் ஒரு சஹாபி அனுப்பி வைப்பாங்க. யுத்தம் அந்த படைக்கு போன பிறகு ஒரு சஹாபி அனுப்பி வைப்பாங்க. ஒன்றோ அல்ல ரெண்டோ ஒரு சஹாபி அழைச்சி வைப்போம், பின்னால் வர மாதிரி செய்வாங்க. ஏன்னா முன்னால் போன படை வீரர்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை தொலைச்சிருந்தாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு ஆளோ அல்ல ரெண்டு ஆளோ பின்னாடி வர வைப்பாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆயிஷா ரலியல்லாஹு எல்லாரும் ஒரு இடத்துல தங்குறாங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக வேண்டி. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஒட்டக சிவிங்கின்னு ஒன்று, ஒட்டக தொட்டி மாதிரி ஒன்று உண்டு. அந்த ஒட்டக தொட்டியிலிருந்து கீழே இறங்கி அவங்க தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காண்டி போகிறாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க, கழுத்தில் மாலை காணோம். அவங்க அணிஞ்சிருந்த ஒரு முத்து மாலை, அந்த மாலை காணோம், தொலைஞ்சு போச்சு, விழுந்துருச்சு. அப்போ அதை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற சஹாபாக்களும் ஆயிஷா ரலியல்லாஹு திரும்பி வந்துட்டாங்க என்ற எண்ணத்தில் அந்த ஒட்டக தொட்டியத்துக்கு மேலே வைக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த காலத்து பெண்கள்லாம் மென்மையாக இருந்தார்கள், மெல்லிசா இருந்தார்கள், அதனால் ஒட்டக தொட்டியினுடைய வெயிட்டும் தெரியாது, அவங்க இருக்கிறதும் தெரியாது. அந்த அடிப்பில் அவங்க தூக்கி மேலே கட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கிளம்பிட்டாங்க, படை வீரர்களும் கிளம்பிட்டாங்க. நான் என்னுடைய அந்த மாலையை தேடி பார்க்குறேன். மாலையை தேடி முடிச்ச பிறகு வந்து பார்க்குறேன், யாருமே இல்லை. இரவு நேரத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டேன் அந்த இடத்துல. எப்படி நம்மை தேடி வருவார்கள் என்பதனால அதே இடத்துல நான் அமர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க. இதுக்கிடையில் அந்த ஒரு சஹாபியை பின்னால் அனுப்பி வைப்பாங்களா இல்லைங்களா, அவங்க வந்துட்டாங்க. அவங்க பேர் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சரி, இன்ஷாஅல்லாஹ் வரும்போது வந்து பேசுவோம். அந்த சஹாபியும் பின்னால் வந்துட்டாங்க. வந்தோடனே பார்க்குறான், தொலை தூரத்துல இருந்து பார்க்குறான், ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்குது. பக்கத்துல இருந்து பார்க்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. ஏன்னா ஹிஜாபுடைய ஆயத்துக்கு முன்னாடி இறங்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது பெண்கள் மறைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு முன்னாடி, சட்டை இறங்குறதுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை பார்த்துருக்கிறாங்க. அதனால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னாங்க.
ஆயிஷா மஹ்ரத்துல சொல்றாங்க, அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே அங்க நடக்கல. இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே அங்க எங்களுக்கு மத்தியில் எந்த பேச்சுவார்த்தை இல்லை. அந்த சத்தத்தை கேட்டோன்னு நான் சுதாரித்துக் கொண்டேன். எனக்காக தன்னுடைய ஒட்டகத்தை படுக்க வைத்தார். அந்த ஒட்டகத்தின் மேலே நான் ஏறிக்கொண்டேன். அவர்கள் என்னுடைய ஒட்டகத்தை பிடித்து கொண்டு அவர்கள் முன்னால் நடக்கிறார்கள், ஒட்டகம் பின்னால் வருகிறது. இப்படி இருக்கும்போது மதீனாக்குள்ள வந்த பிறகு இவர் 2 பேரும் வச்சு தேவையில்லாத செய்திகள் பரப்பினார்கள். இந்த பரப்புறல யாரு? இந்த செய்தியை பரப்புறன் யாருன்னா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் இந்த செய்தியை பரப்பி விட்டான். இந்த செய்தியை பரப்பின உடனே அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனவேதனை ஏற்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மனவேதனை. இப்ப அவனோட அந்த முனாஃபிக்கினுடைய தலைவனோடு சேர்ந்து சில முனாஃபிக்களும் சேர்ந்து அதை பரப்பி விட்டார்கள். இதை சில இஸ்லாமிய சஹாபாக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப ஆரம்பிச்சுட்டு சில சஹாபாக்கள் இந்த செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்குங்கிறது யாருக்கு தெரியாது? ஆயிஷா அம்மாவுக்கு தெரியாது. ஆனா ஆண்களுக்கு மத்தியில் பரவி இருக்குது. ஒரு சில பெண்களுக்கும் இந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்குது. அதற்கு ஆயிஷா மரத்துல வீட்டுக்குள்ள வந்தாங்க, நோய்வாய்ப்பட்டாங்க. அப்படியே அந்த நோயில 1 மாசம் அப்படி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, ஆயிஷா ராத்திரி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இப்ப எப்படி இருக்கியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேற எதுவுமே பேச மாட்டாங்களா. அதற்கு ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி இருக்கிறா, இன்னைக்கு நம்மள்ட்ட இப்படி இருக்க மாட்டாங்களே, அந்த அவங்களுக்கு செய்தி தெரியாதல்லவா, அவங்களுக்கு அந்த செய்தி தெரியாது, ஆனா என்ன இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மனசுல குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஓரளவு வியாதி சரியான பிறகு இவங்க ஆயிஷா மஹ்ரத்துல அவங்களும் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் 2 பேரும் வெளியே போறாங்க தன்னுடைய சுய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. போய்கிட்டு இருக்கும்போது எதிரில் மிஸ்தஹ் ரலியல்லாஹு வந்தாங்க. மிஸ்தஹ் ரலியல்லாஹு வந்தோன்னா தன்னுடைய மகன் வாரான்னு சொல்லி மிஸ்தகுடைய அம்மா பேசிட்டு விட்டுறாங்க. இப்போ இந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, மிஸ்தஹ் அல்லாஹ் தஆலா நாசமாக்குவானாக, மிஸ்தகை அல்லாஹ் நாசமாக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாய் பையனுக்காண்டி பத்வா செய்யறாங்க. அப்ப ஆயிஷா ராத்துல கேட்கிறாங்க, ஏன் உன் மகனே நீங்க சபிக்கிறீங்கன்னு, இவன் என்ன செய்தி என்ன பண்ணிருக்கான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணிக்காமோ என்ன வேலை பண்ணிருக்கான் தெரியுமா, உங்களை பத்தி தவறாக வெளியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது யாருக்கு, ஆயிஷா அம்மாக்கு. உங்களை பத்தி தவறான முறையில என்ன செய்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன செய்தி? இல்ல நீங்க 2 பேரும் தாமதமா வந்து எல்லா வேலை செய்தி வந்துச்சு, நவுது பில்லா அப்படின்னு சொல்லி ஆயிஷா மஹ்ரத்துல அவங்க செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யறாங்க, பாதுகாவல் தேடுறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்ப இதனால தான் என்னுடைய கணவர் ஹஜரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்று சரியா பேசலையோ என்று சொல்லி விளங்கி கொண்டார்கள். சரி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி செய்தி பரவிக்கிட்டு இருக்கானா? ஆமான்னு. தன்னுடைய தாயை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி செய்தி பரவிக்கிட்டு இருக்காருன்னா? ஆமானுங்கிறாங்க. இந்த செய்தி ரசூலுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி என்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரியுமான்னா? ஆமா தெரியும். மறுபடியும் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, என்ன ஆயிஷா, நீ தப்பு செஞ்சிருந்தா தௌபா செய், தப்பு செய்திருந்தா தௌபா செய், தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நீ நிரபராதியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமா ஒரு தீர்க்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவான். இப்ப ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர் உடைந்து போய்விட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே உடைந்து போய்விட்டார்கள். ஒரு செய்தி சொன்னார்கள், நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்லை. தன்னுடைய கணவரை பார்த்து சொன்னார்கள், நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்லை. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிணத்துல தூக்கி போட்டு ஒரு ரத்தத்தை அவங்களுடைய ஆடைகளை தெளிச்சுட்டு வந்து சொன்னாங்களா இல்லைங்களா? தகப்பனாட்ட காட்டினாங்களா, ஓனாய் உங்களுடைய மகனை கொன்றுச்சுன்ட்டு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸ்ஃபிஃபூன்.
இந்த இடத்துல நான் பொறுமையை மேற்கொள்கிறேன். யார் சொன்னா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த இடத்தில் நான் பொறுமையை மேற்கொள்கிறேன். அல்லாஹ் தஆலாவிடமே உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வே உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க வர்ணிக்கின்ற விஷயத்தில் அல்லாஹ்விடமே உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஒரு செய்தியை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆயத்தையே இப்போ ஆயிஷா மரத்துல சொல்றாங்க, நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன், பொறுமை எனக்கு மேன்மையானது, இந்த விஷயத்தில் அல்லாஹ்விட நாம் உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற செய்தியை அல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா மரத்துல சொல்லிட்டாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கறாங்க. ஆலோசனை என்ன செய்யறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பணிப்பெண்ணிட்ட கேட்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய பணிப்பெண்ணிட்ட கேட்கறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, விளையாட்டு புள்ள, சின்ன புள்ள, ஏன்னா அவங்க விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு உள்ள தோன்றவே தோன்றாது அப்படின்னாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட கேட்கறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தூய்மையானவர்கள். இது ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனையோ பெண்கள் உண்டு, எத்தனையோ மனைவிமார்கள் உண்டு, ஏன் இதுல ஏன் நீங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்றாங்க. அதனால ஆயிஷா மரத்துல அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு மேல ஒரு கோபம் உண்டு. ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா ஆயிஷா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு அவங்க மேல ஒரு கோபம் உண்டு. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய நடவடிக்கை எப்படி, நீங்களா சொல்லுங்களேன் அப்படின்னா. ஏன்னா வெளியே உள்ளவங்கள்ட்ட கேட்கணும், உள்ள உள்ளவங்க இல்லை அவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க, வெளியே உள்ளவங்கள்ட்ட கேட்பாங்க. அடிப்படையில் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்காங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லுவாங்க, யார சொல்லலாம், ஒரு நாள் நீங்க தொலை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஒரு நாள் எங்களுக்கு நீங்க தொலை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களுடைய செருப்பை கழட்டி தூக்கி வீசுறீங்க, தொழுகிட்டு இருக்குமா? அப்ப அந்த காலத்துல செருப்பு போட்டு தொழலாம். இப்பதானே மேட்டு போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் போட்டிருக்காங்க, செருப்போட உள்ள வர முடியாது. செருப்பு தூய்மையான செருப்பாக இருந்தா செருப்பு போட்டு தொழலாம். இப்ப கூட அதான் சட்டம். செருப்பு நல்ல சுத்தமான செருப்பா இருந்தா கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த செருப்பை தூக்கிட்டு என்ன செய்யலாம், அந்த செருப்போட தொழுகிட்டு இருக்கலாம், அது தப்பு இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் நீங்க தொழுகிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்க செருப்பை கழட்டி தூக்கி வீசுனீங்க, நாங்களும் கழட்டி தூக்கி வீசினோம், நாங்களும் செருப்பு போட்டிருந்தோம், நாங்களும் கழட்டி தூக்கி வீசினோம். தொழுது முடிச்சோன்னு நீங்க கேட்டீங்க, ஏன் நீங்க செருப்பை தூக்கி வீசுறீங்கன்ட்டு. யார் ரசூலுல்லாஹ் நீங்க செருப்பை கழட்டி தூக்கி வீசுனீங்க, அதனால நாங்க தூக்கி வீசினோம். என்னுடைய செருப்புல நஜீஸ் இருக்குன்னு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், அதனால நான் கழட்டி தூக்கி வீசினேன், நீங்க அணிஞ்சுக்கிட்டு தொழுது இருக்கலாமா இல்லையா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா. அன்னைக்கு நீங்க செருப்பை வீசுனீங்க, உங்களுடைய செருப்புல அசிங்கம் இருந்தனால வீசுறீங்க, செருப்புலயே அசிங்கம் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணைவியில் அல்லாஹ் தஆலா அசிங்கத்தை ஏற்படுத்துவானா யார சொல்லலாம். அதனால ஒரு காலம் உங்களுக்கு அசிங்கத்தை அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள், அன்னை அவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டார்கள் யார சொல்லலாம், நீங்க நிம்மதியா இருங்கன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை யாருக்கு பிடிச்சு போச்சு? ஆயிஷா மரத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால தான் கடைசி நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்க மௌத்தான நேரத்தில், மௌத்துக்கு முன்னான நேரத்திலும் கேட்டு விட்ட பிறகும், மௌத்தான பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய மகனார் கேட்ட பிறகும் தனக்காண்டி வைத்திருந்த அந்த இடத்தை, அந்த கபரை அப்படியே தூக்கி கொடுத்தார்கள். ஏன்? இந்த ஒரு நல்ல காரியத்தை அந்த நேரத்தில் சொன்னார்கள் என்பதற்காண்டி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்காண்டி பரிந்து பேசினார் என்பதற்காண்டி தனக்காண்டு வைத்திருந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அடங்க வேண்டும் என்று வைத்திருந்த அந்த இடத்தையே தானமாக கொடுத்தார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். இப்படி ஆலோசனை கேட்டார்கள். இன்னும் பல இடத்துல ஆலோசனை கேட்டார்கள். அவுஸ் ஹஸ்ரத் என்று 2 பிரிவினர்கள் மதீனாவில், அந்த 2 பிரிவினர்கிட்டையும் ஆலோசனை கேட்டார்கள். இந்த செய்தியை பரப்பக்கூடிய யார், நீங்க தண்டிப்பீர்களா என்று கேட்ட பொழுது அந்த 2 பிரிவினுடைய தலைவர்கள் ஸஅத் இப்னு முஆத், ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு 2 பேரும் சொன்னார்கள், நாங்கள் தண்டிப்போம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அந்த சம்பவத்தில் அவதூறு கற்பித்தவர், இந்த ஆயத்தை இப்ப நம்ம படிக்கிறோமா இல்லைங்களா, தப்சீர் கேட்டுக்கிட்டுமா இல்லையா, இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். அந்த சம்பவத்தில் அவதூறு கற்பித்தவர் உங்களில் ஒரு குழுவினரே, உங்களில் ஒரு குழுவினரே, அவர்கள் தான் இந்த பிரச்சனையை அவர்கள் அவதூறு கிளப்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த அவதூறு குழுவினரை அல்லாஹ் தஆலா சொல்றான், அது யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒரு முனாஃபிக்கின் தலைவனும் அவனுடைய கூட்டாளியும் இதை என்ன செய்த பரப்பினார்கள். அதை உங்களுக்கு தீங்காக கருதாதீர்கள், அதை உங்களுக்கு அவதூறு பரப்பினார்கள், அது உங்களுக்கு தீங்கா நீங்க கருதாதீங்க. ஏன் தீங்கா கருதாதீங்க? அல்லாஹ் அடுத்து சொல்றான்,
மாறாது உங்களுக்கு நன்மையே, மாறாக அது உங்களுக்கு நன்மையே. என்ன நன்மை? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கிட்டான். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு அவதூறு கற்பித்தவர்கள் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனா இப்ப அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சனால அது அவங்களுக்கு நன்மையா போச்சு. இன்னும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த ஆயத்தை படித்துவிட்டு அரபி தெரிந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு புகழ்வார்கள், அரபி தெரியாதவர்கள் அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு பத்தினி என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இப்ப எவ்வளவு பெரிய நன்மை! அந்த நேரத்தில் கஷ்டமா இருந்துச்சு, ஆனால் பின்னால வர முடிய மக்கள் அத்தனை பேர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய கற்பொழுக்கத்தை பத்தி பேசுவாங்களா இல்லைங்களா? அதனால தான் சொல்லலாம், அது உங்களுக்கு தீங்காக கருதாதீர்கள், மாறாது உங்களுக்கு நன்மையே. அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் தேடிக்கொண்ட பாவம் அளவுக்கு தண்டனை உண்டு. ஏற்கனவே இதுக்கு முந்தினாயத்துக்கு பேசணும். கற்பொழுக்கம் உள்ள பெண்களை நீங்கள் அவதூறு கற்பித்தினால் அவர்களுக்கு அந்த சாட்சியை 4 சாட்சியை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு 80 சாட்சியடி உண்டு. படிச்சமா இல்லைங்க இதுக்கு முந்தினாயத்துல? அப்போ அவதூறு கற்பித்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தது அந்த நேரத்தில். இதுல சில சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த அவதூறு சிலவங்க நன்மை உண்மைதான் சொல்லிட்டு பேசுவாங்கம்மா இல்லைங்களா? இப்படி பேசினதுல மொத்தம் 3 சஹாபிகள், 2 ஆண் சஹாபிகள், 1 பெண் சஹாபி. அதுல 3 பேர் யாருன்னு சொன்னா மிஸ்தஹர் ரலியல்லாஹு தஆலா, யாருக்குள்ள நாசமாட்டு சொன்னாங்களா இல்லைங்க அந்த அம்மா அவங்க. அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய கவிஞராக இருந்தார்கள். இவங்க ரசூலுல்லாஹ் புகழ்ந்து நிறைய கவிதை படிச்சிருக்கிறாங்க. இவர்களும் 3வது ஹன்னான் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்மணி. இந்த 3 பெண்மணிகளுக்கும் ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுத்தார்கள். அது 80 சாட்டடியா என்னங்கிறது அது விவரம் இல்லை, ஆனால் 3 பேருக்கும் தண்டனை கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படி இந்த ஆயத்தை இறக்கி அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா விளக்கம் கொடுத்தான். இங்கே நமக்கு ஒரு நோக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அந்த நேரத்தில் நான் பொறுமையை மேற்கொண்டேன். எந்த நேரத்தில்? இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுகிற நேரத்தில் ரசூலிடம் நான் சொன்னேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்ன அதே பொறுமையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் பொறுமையை மேற்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த பொறுமையை மேற்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி, இதுக்கு பிறகு 4 ஆயத்தில் இறக்கி அல்லாஹ் தஆலா ஆயிஷா மரத்தில் பத்தினி அவர்கள் தவறு செய்யாதவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி என்ன செய்ய கண்ணியப்படுத்துகிறார். இவர் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் என்னமோ நினைச்சேன் தெரியுமா, ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா கனவின் மூலமா விளக்கம் கொடுப்பான், கனவின் மூலமாக விளக்கம் கொடுத்து ஆயிஷா நமக்கு தூய்மையானவர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனா அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு ஆயத்தை இறக்குவான் என்று நான் கனவுகளோட நான் நினைத்து பார்க்கவில்லை. யா அல்லாஹ் நீயே மகா தூய்மையானவன் என்று அல்லாஹ் தஆலாவை புகழ்வார்கள் ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த ஆயத்தில் நமக்கு சரியான பாடம் என்ன, சொல்கின்ற பாடம் என்னதுன்னா, எல்லா இடத்திலும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.